ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு புதன்கிழமை காலையில இன்னைக்கு எந்திரிக்கப்பவே பார்த்தீங்கன்னா என்ன லஞ்சு செய்யலாம், என்ன டிஃபனுக்கு வந்து சாம்பார் வைக்கலாமா, சட்னி வைக்கலாமா அப்படின்ற ஒரு யோசனையோட தான் எந்திரிச்சிருந்தேன். இன்னைக்கு பார்த்தீங்கன்னா லஞ்சு வந்து செய்யறதுக்கு மினி இட்லி வந்து செஞ்சு கொடுத்துலாம் நான் ஒரு பிளான்ல இருந்தேன். அதுக்கப்புறம் பசங்க கிட்ட கேட்டால் மினி இட்லி வேணாமா, பசங்களே வந்து சாப்பிடுவாங்க, எனக்கு வேற எதனா செஞ்சு கொடுமான்ட்டாங்க. சரி, டக்குன்னு இந்த காடை முட்டைலாம் கொஞ்சம் உடஞ்ச மாதிரி இருந்தது, அதை போட்டு நம்ம ஃப்ரைட் ரைஸ் மாதிரி போட்டு கொடுத்துடலான்னு சொல்லிட்டு பிளான் பண்ணிட்டேன். இந்த காடை முட்டைலாம் எங்கள் நாத்தனார் வீட்டில் இருந்து கொடுத்து அனுப்புனாங்க. வீட்டுக்கிட்ட வாசல் கிட்ட வந்து பார்த்தீங்கன்னா கீழே விழுந்துச்சு எல்லாமே, அதனால கொஞ்சம் விரிசல் விட்ட மாதிரி ஆயிடுச்சு. அதனால வேக வச்சு பொரிக்க முடியாதுன்னு சொல்லிட்டு முட்டை சாதம் மாதிரி கிளறி கொடுத்துட்டேன். இன்னைக்கு வந்து பாத்தீங்கன்னா முட்டை சாதம் வந்து கோஸு, பீன்ஸ், கேரட் இதெல்லாம் போட்டு நல்லா கலர்ஃபுல்லா வந்து பெப்பருக்கு வந்து தூக்கலா போட்டு பசங்களுக்கு வந்து கொடுத்துருந்தா பசங்க ரொம்ப பிடிச்சிருந்து சாப்பிட்டு இருந்தாங்க. நிறைய பேர் விளாக்ல வந்து இட்லியை பார்த்துட்டு உங்க இட்லி மாவோட அளவு வந்து சொல்லுங்கக்கா, உங்க இட்லி வந்து சூப்பரா இருக்குன்னு சொல்லியிருந்தீங்க. இன்னைக்கு வீடியோல வந்து நான் வந்து எப்படி அரைப்பேன், என்ன அளவுகள் போடுவேன்னு சொல்லிட்டு வீடியோ வந்து கொடுத்துருக்கேன் பாருங்க. அந்த அளவுல வந்து அரைச்சு பாருங்க, இட்லி வந்து ரொம்ப சூப்பரா இருக்கும். இன்னைக்கு இட்லிக்கு வந்து பாத்தீங்கன்னா சாம்பார் வச்சிருந்தா பசங்களுக்கு ஏதாவது ஸ்கூலுக்கு லஞ்சுக்கு வந்து ரெடி பண்ணி